ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆர்த்திஸ் கிச்சனில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க, 2 பட்டை, 4 கிராம்பு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே இதோட போட்டுடலாங்க. போட்டு இப்போ நம்ம மையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் இருக்குங்க. நம்ம இப்போ பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கல்பாசி ஒரு துண்டுங்க போட்டு நம்ம இப்போ தாளிக்கலாங்க. இப்போ இந்த 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த பூண்டு பல் போட்டுடலாங்க. அப்படியே இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள், பறைச்ச மில்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோங்க. நம்ம 2 ஏலக்காவும் போட்டுக்கோணுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இதில் நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுடலாங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டுடலாங்க. 2 தக்காளி போட்டுடலாங்க. புதினா தழை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாங்க. சால்ட் இதுக்கு அளவாக போட்டுக்கலாங்க. இப்போ பெரட்டி விடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க. அதை இப்போ நான் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. இது சீரக சம்பா அரிசிங்க, சரிங்களா? அரிசி நல்லா கழுவிட்டு 2 தாட்டி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது நம்ம போட்ட விழுது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு அளவாக தண்ணி ஊற்றலாங்க. 1.5 டம்ளர் ஊற்றணுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிடணுங்க. போட்டுக்கலாங்க. இப்போ அரிசியை போட்டுட்டோங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. 3/4 பதம் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம நெய்யை ஊற்றி லெமன் ஊற்றிட்டு தம் கட்டிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெமனுங்க ஒரு 1/4 லெமன் எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாங்க. புளிஞ்சிட்டு நெய் பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் போதுங்க. அவங்கவுங்களுக்கு நெய் இன்னும் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தம் கட்டிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த தட்டை வச்சு நம்ம அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி சிம்மில் அடுப்பில் வச்சிடணுங்க. திறந்து 2 தாட்டி